முக்கிய செய்தி. ஆபரேஷன் சிந்தூரின் போது அழிக்கப்பட்ட ஜெய்ஷ்-இ முகமது அமைப்பின் பஹவல்பூர் மையம் பாகிஸ்தான் அரசின் உதவியுடன் சீரமைக்கப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த முழு விவரங்களை மூத்த துணை ஆசிரியர் ஜோ மகேஸ்வரன் வழங்க கேட்கலாம். சார் வணக்கம். முழு விவரங்கள். ஆண்டு ஏப்ரல் மாதத்திலே காஷ்மீரிலே பஹல்காமிலே அப்பாவி சுற்றுலா பயணிகளை, இந்தியர்களை பாகிஸ்தானிலே பயிற்சி பெற்ற பயங்கரவாதிகள் கொடூரமாக சுட்டு கொன்றது உலகையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. அந்த கொடூர நிகழ்வை திட்டமிட்டு நடத்தியது ஜெய்ஷ்-இ முகமது உள்ளிட்ட அமைப்புகளை சேர்ந்தவர்கள். அவர்கள் மீது அந்த அமைப்புகள் எல்லாம் பாகிஸ்தானில் இருக்கிற பகுதிகளில் பஹவல்பூர் பகுதியில மையம் கொண்டு செயல்பட்டு வர்றாங்க. அந்த பஹவல்பூர்ல அந்த ஜெய்ஷ்-இ முகமது அமைப்பினுடைய தலைமையகம், பயிற்சி மையம், அதுக்கு நிதி திரட்டுறது, ஆலோசனை, பயிற்சிலாம் கொடுக்கிற இடம். அவர்கள் பாகிஸ்தான்ல இருக்கிற பஹவல்பூர்ல உஸ்மான் ஓ அலி வளாகம் சொல்லுவாங்க அந்த இடத்த. அதை மையம் கொண்டுதான் அந்த அமைப்பு செயல்பட்டது. சர்வதேச அளவிலே தடை செய்யப்பட்ட ஒரு பயங்கரவாத அமைப்பு. அந்த அமைப்பு தான் பஹல்காம்ல கொடூர தாக்குதலை நடத்தியது. அதற்கு முன்பாக புல்வாமாலையும் அந்த அமைப்பு தான் அந்த தாக்குதலை நடத்தியதாக அதிகாரப்பூர்வமாக இந்திய புலனாய்வு அமைப்புகளுடைய ஆதாரப்பூர்வமான தகவல் அடிப்படையில கடந்த ஆண்டு மே மாதம் 7ஆம் தேதி மிக துல்லியமான பயங்கரவாதத்திற்கு எதிரான மிக ஒரு துல்லியமான தாக்குதலை இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் என்று நடத்தியது. அங்க பயங்கரவாத அமைப்புகளுக்கான பயிற்சி அளிக்கிற இடங்கள் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இராணுவத்தினுடைய உதவியோடு பயங்கரவாத அமைப்புகள் அங்கு அவர்களுக்கு ஊக்கம் அளிக்கப்படுகிறது, பயிற்சி அளிக்கப்படுகிறது. அப்படி இராணுவ உதவியோடு பயிற்சி பெறுகிற பயங்கரவாத அமைப்புகளை சேர்ந்தவர்கள் தான் இந்தியாவில் சதி திட்டங்களை தீட்டி நாசகார திட்டங்களை செயல்படுத்துறாங்கிறது கடந்த காலங்கள்ல தொடர்ந்து இந்தியாவுடைய உயர் புலனாய்வு அமைப்புகள்லாம் தெரிவிச்சுட்டு வர்றாங்க. அந்த வகையில ஜெய்ஷ்-இ முகமது அமைப்பினுடைய தலைமையகத்தை இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் மூலமாக மிக துல்லியமான தாக்குதல்ல அதை முற்றிலுமாக சிதைச்சாங்க. நிறைய அந்த பயங்கரவாத தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்பினுடைய தளபதிகளாக இருந்தவர்கள்லாம் கொல்லப்பட்டார்கள். அவர்களுடைய இறுதிச் சடங்குல பாகிஸ்தானுடைய இராணுவ அதிகாரிகள் பங்கேற்றதும் உலகின் பார்வைக்கு இந்தியா கொண்டு சென்றது. அப்ப இந்த பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு, பயங்கரவாத சதி செயல்களுக்கு பின்னால இருந்து பாகிஸ்தான் அரசு தான் அவர்களை தூண்டுகிறது, ஊக்குவிக்கிறது என்ற சர்வதேச சமூகத்துக்கு இந்தியா தொடர்ந்து எடுத்து சொல்லிட்டு வருது. ஆதாரப்பூர்வமாக சொல்லிக்கொண்டு வருகிற சூழல்ல மேலும் ஒரு ஆதாரம் சர்வதேச சமூகத்திற்கு பயங்கரவாதத்தை பாகிஸ்தான் எப்படி ஊக்குவிக்கிறது, எப்படி உதவி செய்கிறது என்பதை வெளிச்சம் போட்டு காட்டுகின்ற வகையில, சான்றோடு சொல்கின்ற வகையில மீண்டும் ஒரு நிகழ்வு அங்க நடந்திருக்கிறது. ஆபரேஷன் சிந்தூரில் இருந்து சிதைக்கப்பட்ட பஹாவல்பூரில் அமைந்திருக்கிற ஜெய்ஷ்-இ முகமதுனுடைய மாஸ் சுபஹானல்லா வளாகம் முழுமையாக இப்ப புனரமைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. தாக்குதலால் சேதமடைந்த அதுல ஒரு மசூதியும் இருக்கிறதா சொல்றாங்க. அது வழிபாட்டுக்குன்னு சொல்லிட்டு, ஆனா அதற்குள்ளாக அவர்கள் பயங்கரவாத போதனைகள், பயங்கரவாதத்திற்கான மூளைச்சலவை செய்வது, இளைஞர்களை மூளைச்சலவை செய்து இந்தியாவுக்கு எதிரான சதி செயல்களை ஈடுபடுத்த வைக்கிறது, ஆயுத பயிற்சி, நிதி திரட்டுவது, சதி ஆலோசனை உள்ளிட்டவெல்லாம் அங்கிருந்துதான் செய்யறாங்க அப்படிங்கிற ஒரு ஆதாரப்பூர்வமான தகவல்கள் கிடைத்திருக்கிற சூழல்ல பாகிஸ்தான் அரசனுடைய நிதி உதவியோடு தான் ஜெய்ஷ்-இ முகமதுடைய இந்த மையம் தற்பொழுது புனரமைப்பு செய்யப்பட்டிருக்கிறது. அதனுடைய குவி மாடங்கள் எல்லாம் புதிதாக கட்டப்பட்டிருக்கிறது. அப்ப ஆபரேஷன் சிந்தூர்ல இந்தியாவுடைய இலக்காக இருந்த ஜெய்ஷ்-இ முகமதுடைய மையத்திற்கு பாகிஸ்தான் இப்போது நிதி உதவி கொடுத்து இந்த மறுபடியும் புனரமைக்கிறாங்க. அப்படின்னா அங்க ஏற்கனவே நிறைய குழப்பங்கள், உள்நாட்டு குழப்பங்கள்லாம் இருக்கிறது. பாகிஸ்தான் ஆக்கிரமித்து வைத்திருக்கிற காஷ்மீர் பகுதியில தேர்தல் நடத்துவதற்கு அந்த பகுதியில அந்த மக்களை தொடர்ந்து பயங்கரவாதிகளை கொண்டு இராணுவமே அந்த மக்களை அச்சுறுத்தி கொண்டு கொண்டிருக்கிற அந்த காட்சியை ஒரு பக்கம் பார்த்து கொண்டிருக்கிற சூழல்ல பயங்கரவாத அமைப்புக்கு, சர்வதேச அளவிலே தடை செய்யப்பட்ட ஒரு பயங்கரவாத அமைப்புக்கு இந்தியாவில பயங்கரவாத செயல்களை தொடர்ந்து செய்த ஒரு அமைப்பினுடைய மையத்தை பாகிஸ்தானே நிதியுதவி கொண்டு அதை புனரமைத்திருக்கிறது, உதவுகிறது என்பது மீண்டும் சர்வதேச சமூகத்திற்கு எடுத்து சொல்கின்ற வகையில இந்த புனரமைப்பு பணியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதா பார்க்க முடிகிறது. நவீனா,
முழு விவரங்களுக்கு நன்றி ஜோ மகேஸ்வரன்.